இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவுடன் களம் இறங்கிய தமிழக வெற்றி கழகம். ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைந்ததற்கு பிறகு ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக புறக்கணித்தது. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை இடைத்தேர்தலை திமுகவே சந்திப்பது என்று முடிவாகி இடைத்தேர்தல் களத்தில் திமுக நிற்கிறது. திமுகவிற்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் களத்திலே இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக களத்திலே நிற்பது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டுமே. புதிதாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கிய நடிகர் விஜய், அவருடைய கட்சியும் அந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை, நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களுடைய தலைவர் நடிகர் விஜயுடைய கட்டளையை உதாசீனப்படுத்திவிட்டு ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. விஜய் கட்சி கொடியுடன் திமுகவிற்கு வாக்கு சேகரித்தவர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை பார்த்தவுடன் கட்சி கொடிகளை சுருட்டி வைத்துக்கொண்டு அமைதியாகிவிட்டார்கள். அவர்கள் நடிகர் விஜய் கட்சிக்காக அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால், விஜய் கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி அந்த தேர்தல் களத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்ய போயிருந்தால், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை பார்த்தவுடன் ஏன் விஜய் கட்சியின் கொடிகளை சுருட்டி வைத்து கொள்ள வேண்டும்? ஆக விஜய் கட்சியுடைய நிர்வாகிகள் விஜயுடைய பேச்சை கேட்காமல், விஜயுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் திமுகவிற்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறார்கள். அதற்காக திமுகவுடன் ரகசிய உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள். திமுகவிடம் அதற்காக பெற வேண்டியதை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பெற்றுவிட்டார்கள் என்ற செய்தி ஒருபுறம் தீயாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், இன்றைக்கு திமுகவின் சார்பிலே போட்டியிடுகின்ற சந்திரகுமார் என்பவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது அவரோடு நின்று விஜயகாந்த் கட்சியின் சார்பிலே தேர்தலிலே போட்டியிட்டு எம்எல்ஏவானவர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஈரோடு தொகுதியிலே ஒரு கூட்டத்தை கூட்டி விஜயகாந்த் கட்சியை இரண்டாக உடைத்து பலர் திமுகவில் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கு ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகின்ற சந்திரகுமார் என்பவர். அதை போலவே நடிகர் விஜய் கட்சியினுடைய பிளவும் ஈரோட்டிலிருந்தே துவங்குகிறதா? தமிழக வெற்றி கழகம் ஈரோட்டில் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே விஜயுடைய பேச்சை கேட்காமல் அந்த கட்சி நிர்வாகிகள் விஜய் கட்சியை பிளவுபடுத்த போகிறார்களா என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி ஆரம்பத்திலேயே அவருடைய கையை மீறி போய்கொண்டிருக்கிறது. அவரை தாண்டி அவருடைய கட்சி நிர்வாகிகள் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு கட்சியிலிருந்து விஜய் கட்சிக்கு வந்த ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவிலிருந்து வந்த நிர்மல் குமார் போன்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக விஜய் பொறுப்பு கொடுத்தார் என்பதால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் விஜயுடைய முடிவை மீறி திமுகவிற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலே ஆதரவு கொடுத்து வேலை செய்கிறார்கள் என்ற செய்தி காட்டு தீயாக பரவி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.